ஸோ நம்ம இந்த ஃபோட்டோஷாப் சீரீஸில் ஒரு ஐடி கார்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஐடி கார்டுக்காக நான் ஒரு புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு நேம் ஒன்று வச்சிடுறேன். வச்சுட்டு இதில் சைஸ் கஸ்டம் அப்படிங்கிறத வச்சுட்டு வித் 400 அப்படிங்கிறதையும் பிக்சலில் வச்சுருக்கேன். ஹைட் 500 அப்படிங்கிறதையும் பிக்சலில் வச்சுருக்கேன். ரெசல்யூஷன் ஏற்கனவே இருந்த சேம் 72 அதையும் பிக்சல் இன்ச்சஸில் செட் பண்ணிவிட்டு மோட் அப்படிங்கிறது RGB கலர் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து கண்டென்ட் பேக்ரவுண்ட் கொடுக்க வேண்டிய கலர் நான் ஒயிட் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு ஏற்றாப்புல மாதிரியான ஒரு ஐடி கார்டுக்கான ஒரு லுக் ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஐடி பேஸ் கம்பெனிஸ்லாம் எப்படி ஐடி கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடலில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஷேப்ஸ் டூல் எடுக்க போகிறேன். இதுக்காக நான் ஒரு கலர் ஒன்று செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக நான் ஷேப்பை வச்சு வரைகிறேன். ஸோ வரைஞ்ச உடனே எனக்கு ஒரு புது லேயரில் இந்த ஷேப் க்ரியேட் ஆகிடும். வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+T அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வச்சு எனக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு வரதுக்காக செட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு உங்களால் ஹைட்டு வித்து டெப்த் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஏற்றாப்புல மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் சாய்வாக கொண்டு இதை ஒரு விதமான செட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பொசிஷன் ஓகே அப்படிங்கிறதுனால நான் இதை செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+T கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பொசிஷன் வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு அதை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இடத்துக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்து இதில் இருக்க கலரில் நான் ஒரு என்ன கலர் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் இதுக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இதில் நான் ஒரு விதமான எல்லோயிஷ் கலரில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்தவுடனே எனக்கு எல்லோயிஷ் கலர் இல்லை. உங்களுக்கு தான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல கலர் என்ன பண்ணிக்கோங்க, கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு இந்த கலர் போதும் அப்படிங்கிறதுனால நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முதற்கூடிய ஒரு ஃபோட்டோவை செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று வரைய போகிறேன். அதுக்காக ஒரு கலரில் செலக்ட் பண்ணுறேன். ஒயிட்டாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ஷேப்ஸ் டூலில் எலிப்ஸ் அப்படிங்கிற ஷேப்ஸில் நான் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இது கலரை ஒயிட்டாக வச்சிடுறேன். Ctrl+T கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் நான் குள்ளே ஃபோட்டோ வைக்க போகிறேன். அப்போ அந்த மாதிரி சைஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மூவ் டூல் கொடுத்து அப்ளை பண்ணிடுறேன். இதை இந்த இடத்துல கொஞ்சம் சென்டரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு உங்களுக்கு சைஸ் இன்னும் வேணாலுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ஒரு சைஸ் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அதில் கம்பெனி நேமோ எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது இந்த இதுக்காக வைக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ண போகிறேன். அதில் ஃபைலில் போய் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நமக்கு என்ன வேணுமோ லொக்கேஷனை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சில இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இருக்கக்கூடிய லொக்கேஷனை தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னோடய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் என்கிட்ட இருக்குது. அதிலேருந்து எனக்கு தேவையான ஏத்தாப்பில் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனக்கு இமேஜ் நீட்டாக இருக்குது. இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் மார்க்யூ டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த இடத்துல அதில் எலிப்டிக்கல் மார்க்யூ டூலை செலக்ட் பண்ணி அவனோட ஃபேஸ் மட்டும் எனக்கு அழகாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது மாதிரி இது வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் டூலை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வாங்க, உள்ளே வந்துடும். அப்புறம் சைஸ் பெருசாகிடுச்சுன்னா Ctrl+T அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை கொடுத்து உங்களுக்கு ஏற்றாப்புல இதை என்ன பண்ணிக்கலாம், சைஸை டிக்ரீஸ் பண்ணி இது உங்களுக்கு ஏற்றாப்புல குறைச்சி இந்த இமேஜ்குள்ளே வர்ற மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இவனோட ஃபோட்டோ இந்த இடத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ
ஃபோட்டோ வந்து நான் செட் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு கோட்டோட வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணும் போதே கோட்டோடு எடுத்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சரிங்களா, அந்த மாதிரி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிராப் பண்ணும் போதே நல்லா சர்க்கிள்ஸை ஓரளவுக்கு பெருசாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அப்போவோட டை இந்த மாதிரி அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருங்க. ஸோ நான் வந்து எனக்கு இப்போ தேவை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனோட ஃபேஸ் அப்படிங்கிறது மட்டும் இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறதுனால ஃபேஸ் மட்டும் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்றாப்புல என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டை இந்த கலருக்கு ஒரு பிளாக் கலர் இருக்கான்னு சொல்லி வச்சு டெக்ஸ்ட்டை பிளாக் கலரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறேன். என்னோடய நேம் அப்படிங்கிறதுக்காக ஐடி கார்டுக்காக இதை ஒரு நேமை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இதை செட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். நான் இங்கே கொஞ்சம் நேம் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்காக இல்லை என்ன ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வச்சுருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து நான் டிபார்ட்மெண்ட்க்கு அடுத்து நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்காக அட்ரஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எனக்கு ஏற்றாப்புல டீட்டெயில்ஸை இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோலனை ஒன்று போல் கொண்டு வரதுக்காக பார்த்து அதை என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். எல்லா கோலனையும் ஒன்று போல். அப்படிங்கிற அட்ரஸ் வச்சுருக்கேன். அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான், அட்ரஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுக்காக நான் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஐடி கார்டு ஃபில் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒரு ஆஃபீஸில் தேவைப்படுறதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸு அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறதுனால இன்னும் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்க்கிள் இருக்கிறத இன்னும் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு இந்த ஃபோட்டோவும் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுறேன். லாஸ்ட்டாக இந்த நேமை கொஞ்சம் சென்ட்ரைஸ்டாக கொண்டு வர பார்க்குறேன். நேமை இன்னும் கொஞ்சம் சென்ட்ரைஸ்டாக கொண்டு வந்துட்டு அடுத்து டிபார்ட்மெண்ட் ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக பார்கோட் க்ரியேட் பண்ணேன். பார்கோட் பற்றி வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. பார்கோட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ பார்கோடை இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நமக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்மளால் ஓனாக ஒரு ஐடி கார்டில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஐடி கார்டு. இதை சாம்பிளாக வச்சு நீங்கள் என்ன கலர் என்ன காம்பினேஷனில் வேணாலுமே உங்களோட ஓன் ஐடியாஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வீடியோ வேணும்னா என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.